ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து 3 ரோ பேஸ்டு சம், அதாவது 3 ரோ பேஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. என்ன சொல்கிறா, 3 ரோ இருக்குன்றான். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரோ 3 ஒரு நார்த்தில் ரோ 2, ரோ 2 ஒரு நார்த்தில் ரோ 1 அப்படின்றான். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லிட்டான், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஒன் அனதர்னு சொல்லிட்டான். I to Z வர இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அங்கே உட்காந்துருக்காங்கன்றான். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. சரியா? இப்போ ஃபுல்லாக ரீட் பண்ண பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓ செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்டுன்னு சொல்லியிருக்கான். ஸோ என்ன செய்கிறேன், இங்கிட்ட எடுத்துக்கிறேன். ஓ செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு ஓவோட நார்த் ஈஸ்டில் கே அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? இப்போ ஓவோட செகண்ட் லெஃப்ட் எம்னா ஓ வந்து கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டாக இருக்காது, ரைட் ஹேண்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஓ வந்து ரைட் ஹேண்டில் தான் இருக்கும். அப்போ தான் செகண்ட் லெஃப்ட் எம்னு உங்களால் போட முடியும். மொத்தமாக ஒரு ரோல 6 பேர் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக 6% சிட்டிங்னு ஈச் ரோ போட்டாச்சு. ஓ வந்து ரோ 1 வராது. அதாவது இப்படி சொல்கிறேன், இப்படி வராது. இதான் ரோ 3ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரோ 2னா இதுதான் ரோ 1. ரோ 1னா எம்ஓ இருக்காது. ஏன்னா ஓவோட நார்த் ஈஸ்டில் கேன்னு சொல்லியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு ரோ இருக்கும். ஸோ இது மிடில் ரோவாக வரலாம், இல்லாட்டி லாஸ்ட் ரோவாக வரலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் எடுக்கிறேன். என்னன்னா ஓ செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்ட், ஓவோட செகண்ட் லெஃப்ட் எம், பேலன்ஸ் உள்ள 2 பேர் இங்கே. இப்போ ஓவோட நார்த் ஈஸ்டில் கேன்னு சொல்லியிருக்கானா, அப்போ கண்டிப்பாக ஓ வந்து கே வந்து இங்கே தான் இருப்பான். கிளியரா? தெளிவாக புரிந்ததா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, the number of persons sitting left of m is same as the right of t. 2 பாசிபிள் எடுக்கிறோம்ல, இது ஒரு பாசிபிள் எடுத்தாச்சு. இன்னொரு பாசிபிள் வந்து இருங்க, இதை முடிச்சுட்டு எடுப்போம். நம்பர் ஆஃப் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் எம் ரைட் ஆஃப் டி. டி வந்து எம் இருக்க கே இருக்க ரோல வராது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க, எம் இருக்க கே இருக்க ரோல டி வராதான். சரியா? கிளியரா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன செய்கிறேன், இப்படி ஒரு பாசிபிள் எடுக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு பாசிபிள் எடுக்கிறேன். இப்போ இதே வந்து கீழே இருக்கலாமே. இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஓவோட செகண்ட் லெஃப்ட் எம்மு, இங்கிட்ட 2 பேர். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. ஸோ இப்போ ஓட நார்த் ஈஸ்ட் கேன்னு சொல்லும்போது கே இங்கே இருக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் பர்சன் லெஃப்ட் ஆஃப் எம் இஸ் ரைட் ஆஃப் டீனா, எம்முக்கு லெஃப்ட்ல 2 பேரா, டீக்கு ரைட்ல 2 பேர். ஸோ கே இருக்க எம் இருக்க ரோல டி வராதுன்னா டி இங்கே. ஸோ இதில் ஒரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து டி இங்கே எடுக்கலாம். எப்படின்னா 1 2 3 4 5 6, எம்முக்கு லெஃப்ட்ல 2 பேர்னா டீக்கு ரைட்ல 2 பேர். இதே பாசிபிள்ல டி டாப்லேயே வரலாமே. நான் சொல்றது புரியுதா? டி கீழே இருக்க ரோல இருக்கலாம், டி மிடில்லையும் இருக்க ரோல இருக்கலாம், டி டாப்லேயே இருக்க ரோலா இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி. ஸோ ஓவோட செகண்ட் லெஃப்ட் எம்மு, அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கே இங்கே இருந்து, ஓவோட நார்த் ஈஸ்ட்ல கே இங்கே இருந்து டாப்லையும் டி இருக்கலாம்ல. அதாவது இதே பாசிபிள்ல, அதாவது இந்த 2ஐயும் போட்டு கீழே டி போட்டேனா, இப்போ டாப்ல டி போடுறேன். ஸோ எம்முக்கு லெஃப்ட்ல 2 பேர்னா டீக்கு ரைட்ல 2 பேர். ஸோ நடுவில் டி போட்டிருக்கேன். சிம்பிள் பாசிபிள் தான் இது, ரொம்ப குழம்பலாம் நம்ம தேவை இல்லை. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒய் வந்து ஒரு எண்டில் இருக்கான், ஒய்யோட தேர்ட் ரைட் பி. அப்போ கண்டிப்பாக ஒய் வந்து லெஃப்ட் ஹேண்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒய்க்கு தேர்ட் ரைட் பி வரனால இந்த எண்டில் ஒய் கண்டிப்பாக வராது, இந்த எண்டில் தான் ஒய் வரும். ஸோ ஒய்யோட தேர்ட் ரைட் பி போட்டுட்டு பி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓன்னு சொல்லிடுறான். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒய் எடுக்கணும். சரியா? ஒய்யோட தேர்ட் ரைட் பி போடணும். இப்போ இங்கே நான் ஒய் எக்ஸ்ட்ரீம் எண்டில் எடுத்தால் தேர்ட் ரைட் பி போட முடியாது. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஒய் எடுத்தேன்னா தேர்ட் ரைட் பி ஓ கிட்ட வந்துடும். அப்போ இங்கே தான் நான் ஒய் எடுக்கணும், தேர்ட் ரைட் வந்து இங்கே பி. அதே மாதிரி இதில் வந்து இங்கே ஒய் எடுத்தால் தேர்ட் ரைட் பி போட முடியாது, இங்கே ஒய் எடுத்தால் தேர்ட் ரைட் பி ஓ கிட்ட வராது. ஸோ இங்கே ஒய் எடுத்தேன்னா தேர்ட் ரைட் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இடத்துல ஒய் எடுத்தா தேர்ட் ரைட் பி ஓ கிட்ட போட முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஒய் எடுக்கணும். ஸோ இங்கே ஒய் எடுத்தால் தேர்ட் ரைட் பி போட முடியாது, இங்கே ஒய் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட், இங்கே பி. அடுத்து என்ன சொல்றேன், the number of person between y and k is same as q and s. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருது, ஒய்யும் கேயும் ஒரே ரோல தான் இருக்கும். இந்த க்ளூ வச்சே நான் போயிடலாம். ஒய்யும் கேயும் ஒரே ரோல தான் இருக்கும், சேம் கியூவும் எஸ்ஸும் ஒரே ரோல தான் இருக்கும் அப்படின்றான். கியூவோட நார்த்தில் தான் இஜெட் இருக்குன்றான். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாசிபிலிட்டியில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கும் கேக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்வேன், கியூவும் எஸ்சி எக்ஸ்ட்ரீமெண்ட்ன்றதை முடிவு பண்ணிடுவேன். சரியா? கியூவோட நார்த்தில் இஜெட்டுன்னு சொல்லியிருக்கான், அடுத்த ஆரோட நார்த் வெஸ்ட்ல இஜெட்டுன்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்போ இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கியூவோட நார்த்தில் இஜெட், சரியா? ஆரோட இமிடியட் நார்த் வெஸ்ட்ல இஜெட். ஆரோட இமிடியட் நார்த் வெஸ்ட்ல இஜெட்னா எனக்கு கியூ இந்த எண்டு தானே வருவேன், இந்த எண்டில் போட முடியாது. இல்லை நான் சொல்றது புரியுதா? இந்த எண்டில் போய் நீங்க கியூவை போட்டீங்கன்னா இஜெட் ஆறு போட முடியாது. கியூக்கு நார்த்தில் இஜெட்னா ஆறு போட முடியாது. ஸோ ரைட் ஹேண்ட்ல சாரி மக்களே, அதாவது ஆரோட நார்த் வெஸ்ட் இஜெட்டுன்றான். சரியா? அப்ப கியூ வந்து இந்த எண்ட்ல தான் வருவான். ஆரோட நார்த் வெஸ்ட் இஜெட், கியூவோட நார்த்ல இஜெட்னா இவனை கொண்டு போய் ரைட் ஹேண்ட்ல போட்டா என்னால ஆறு போட முடியாது. ஸோ நான் என்ன செய்யறேன்னு தெளிவா பாருங்க. இப்ப கியூவும் எஸ்ஸும் எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ இங்க கியூ போட்டேன்னா கியூவோட நார்த்ல இஜெட் போட முடியாது. ஸோ இங்க கியூ, இந்த இடத்துல இஜெட், ஆரோட இமிடியட் நார்த் வெஸ்ட்ல இஜெட்னா கியூ பக்கத்துல தான் கண்டிப்பா ஆர் வந்து ஆகணும். இதுலயே அதே மாதிரி கியூவோட நார்த் வெஸ்ட்ல இஜெட்டு, இங்க ஆர், இதுலயும் அதே மாதிரி போட்டோம்னா இங்க கியூ எங்க இந்த எண்டில் போட்டா கியூக்கு மேல இஜெட் இங்கே வராது, ரைட் ஹேண்ட்லயே கியூ வராது. ஸோ கியூ இங்கே போட்டு இஜெட் இங்கே போடலாம். இஜெட் இங்கே போட்டா ஆரோட இமிடியட் நார்த் வெஸ்ட் இஜெட். ஸோ ஆரை நீங்க கியூ கிட்ட போடக்கூடாது, ஒய் கிட்ட தான் போடணும், ஏன்னா ஆரோட இமிடியட் நார்த் வெஸ்ட் இஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது முடிஞ்சு. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கே இஸ் ஒன் லெஸ் தென் இஜெட் அண்ட் யூ. ஆருக்கும் கேக்கும் நடுவில் இருக்கிறது காட்டி இஜெட் யூக்கு நடுவில் ஒன்று கூட இருக்கணும். இப்போ இஜெட் யூக்கு நடுவில் 5% இருக்காங்கன்னா ஆருக்கும் கேக்கு நடுவில் 4% இருக்கணும். ஸோ நம்ம என்ன செய்யறோம், ஒரு நிமிஷம், ஆருக்கும் கேக்கும் நடுவில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன சொல்றான், நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கேன்னு சொல்லும் போதே ஆரும் கேவும் ஒரே ரோல தான் இருக்கணும்னு எனக்கு புரியுதா? இதுல இப்ப ஆருக்கும் கேக்கும் இன்பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ இஜெட் யூக்குன்னு அதை விட ஒன்று கூட இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப ஆருக்கும் கேயும் ஒரே ரோல தான் வரணுமா? இங்க ஆறு எங்கேயோ இருக்கான், கே எங்கேயோ இருக்கான். அப்ப இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கரெக்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆர் எங்கேயோ இருக்கான், கே எங்கேயோ இருக்கான், இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதுல மட்டும்தான் எனக்கு ஒரே ரோல இருக்காங்க. ஸோ ஆருக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர்னா எனக்கு இஜெட்டுக்கும் யூக்கும் நடுவில் 4 பேர் இருப்பாங்க. இப்போ ஆருக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர்னா இதை விட 1 இஜெட்டுக்கும் யூக்கும் நடுவில் இருக்கும். அப்போ 4 பேர் இருப்பாங்க. இதை வச்சு நான் என்ன கணிச்சிருவேன், இஜெட் யூவும் ஒரே ரோல தான் இருக்காங்க அப்படின்றத கணிச்சிருவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆருக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர்னா இஜெட்டுக்கும் யூக்கும் நடுவில் 4 பேர் அப்படின்றத நான் கணிச்சிட்டேன். போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வரும். வியோட நார்த்ல டபிள்யூ, வியோட செகண்ட் லெஃப்ட் என்ன அப்படின்னா வி என்னால இந்த பிளேஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியும், வேற எந்த பிளேஸ்ல எடுத்தா உட்காராது. என்ன சொல்றான், வியோட நார்த்ல டபிள்யூ, வியோட செகண்ட் லெஃப்ட் என்ன. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க வி எடுப்பேன், வியோட நார்த்ல டபிள்யூ. நீங்க இந்த இடத்துல வி எடுத்தீங்க அப்படின்னா நார்த்ல டபிள்யூ போட முடியாது. ஸோ இங்க வி எடுக்க முடியாது, இங்கேயும் வி எடுக்க முடியாது, நார்த்தில் டபிள்யூ போட முடியாது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் வி எடுக்க முடியும், மேலாம் வியே போக முடியாது. ஏன்னா விக்கு நார்த்தில் டபிள்யூ இருக்கணும்னா வி ஒன்று இந்த ரோல இருக்கணும், இல்லைன்னா இந்த ரோல இருக்கணும். ஸோ வியோட செகண்ட் லெஃப்ட் என் போட்டாச்சா. அடுத்து என்ன இருக்கு, ஜேயோட நார்த்தில் எல்லுன்றான். சரியா? ஜேயோட நார்த்தில் எல்லுன்றான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இங்கே மட்டும்தான் ஜே எடுக்க முடியும். ஜே இங்கே எடுத்தேன்னா நார்த்தில் இங்கே எல்லு போடலாம், வேற எங்கேயுமே என்னால ஜே எடுக்க முடியாது. கரெக்டா? வேற எங்கேயுமே என்னால ஜே எடுக்க முடியாது. பாருங்களேன், வேற எங்கேயாவது இங்க ஜே எடுத்தீங்கன்னா நார்த்தில் எள்ளு போடுற மாதிரி ஸ்பேஸே இல்லை. ஸோ இதுதான் ஜே, ஜேயோட நார்த்தில் இங்கே தான் எள்ளு வரும். போட்டாச்சு.
அடுத்து என்ன சொல்றா, எல்லுக்கு டபிள்யூக்கு நடுவில் இருக்கிறத காட்டிலும் எஸ்ஸுக்கு ஐக்கு நடுவில் ஒன்று கம்மியாக இருக்கணும். SI இதை காட்டிலும் ஒன் மோர் எல்லுக்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஸுக்கு ஐக்கு நடுவில் இருக்கிற ஒன் மோர் எல்லுக்கும் டபிள்யூக்குனா எல்லு டபிள்யூ ஒரே ரோல தான் இருக்கணும், எஸ்ஸும் ஐயும் ஒரே ரோல இருக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ எல்லுக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்களா, அப்ப எஸ்ஸுக்கு ஐக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்கணும். ஸோ எஸ்ஸுக்கு ஐக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல தான் SI வந்து ஆகணும். இந்த இடத்துல தான் SI வந்து ஆகணும். கிளியரா உங்களுக்கு? கிளியரா? ஸோ நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல பேலன்ஸ் உள்ள லெட்டரை போடுவேன். SIயை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன இருக்கு, X, அதை இங்கே போட்டுருவேன். ஏன்னா I to Zன்னு கொடுத்துட்டான்ல. சரியா? இப்போ இந்த இடத்துல SRI, இந்த இடத்துல SRI, SIயை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லுக்கும் டபிள்யூக்கும் 2 பேர்னா எஸ்ஸுக்கு ஐக்கு நோட்டில் ஒரு ஆள். SIயை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி க்ளூ இங்கே என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா? க்ளூவே இல்லையே, இருங்க பார்ப்போம். ஓகே ஓகே, MTT இது SI V6 Y6 இந்த V is not நம்ம YNK. இந்த பாருங்களேன், ஒய்க்கும் கேக்கும் நடுவில் இருக்கவங்க தான் Qக்கும் Sக்கும் நடுவில் இருக்கணும்னு இருக்கான். அப்போ ஒய்க்கும் கேக்கு நடுவில் யாருமே இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரீமெண்ட். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், எஸ்ஸை நான் தான் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ அப்போ Q இங்கேனா S இங்கே, ஸோ I இங்கே. ஸோ ஒய்யும் கேவும் எக்ஸ்ட்ரீமெண்ட்னா QS எக்ஸ்ட்ரீமெண்ட் தான். சரியா? அப்போ எஸ்ஸுக்கு ஐக்கு உள்ள ஒரு ஆள்னா இங்கே தான் ஐ வரும். சிம்பிள், முடிஞ்சு. ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. நான் சால்வ் பண்ணி பசில் மட்டும் சால்வ் பண்ணிக்கிறேன். இது ஈஸி. சரிங்களா? இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா நார்மலாக பேசிக் டைரக்ஷன் தான். இந்த சிம்பிளுக்கு என்ன டைரக்ஷன் வரும்னு கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் A5 அட்டுன்னு கொடுத்துருக்கானா, அட்டுக்கு எனக்கு நார்த்து தானே, அந்த 5 அப்படியே 5 மீட்டராக போட்டுடணும். அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன செஞ்சலாம், VOவில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, டாலர்னு சிம்பிள்னு சொல்கிறாங்க. டாலர்னா என்ன, ஈஸ்ட். ஸோ ஓட ஈஸ்ட் சைடில் V எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 12, இங்கே இருக்க 12 அப்படியே போட்டுருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீயோட சவுத்தில் V, ஆஷ்னா சவுத்தை குறிக்குது. ஸோ டீயோட சவுத்தில் V எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 18 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ டீயோட சவுத்தில் V 18 மீட்டர். அடுத்து என்ன இருக்குது, பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எதை குறிக்குது, வெஸ்ட்டை குறிக்குது. ஸோ டீயோட வெஸ்ட்டில் 7 மீட்டரில் R, டீயோட வெஸ்ட்டில் 7 மீட்டரில் R. சரியா? அடுத்து ஆஷ்ன்றது சவுத்தை குறிக்குது. ஆரோட சவுத்தில் 12 மீட்டரில் Q. ஸோ ஆரோட சவுத்தில் 12 மீட்டரில் Q. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எல்லோட ஈஸ்டில் 10 மீட்டரில் Q. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லு நான் இங்கிட்டு போடுவேன், எல்லு இங்கே போட்டு 10 மீட்டர் Q. சரியா? அடுத்து அட்டு. அட்டு எதை குறிக்குது, அட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தை குறிக்குது. ஸோ எல்லோட நார்த்தில் 8 மீட்டரில் M. ஸோ எல்லோட நார்த்தில் 8ல் M. இது சிம்பிள் கொஸ்டின் தான், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். If 2 is added to the all odd position digit, 3 is subtracted from the all even position digit. சரியா? ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் போய் இதை நம்ம பண்ணணும் அவன் சொல்கிறத. இப்போ ஆடு பொசிஷன்னா இதுதான், 1வது பொசிஷன், 3வது பொசிஷன், 5வது பொசிஷன், 7வது பொசிஷன், 9வது, 11வது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ஈவன் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கான். பண்ண சொல்லிட்டு அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். சரி, பண்ணியாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், அதாவது அன்சேஞ்ச் ஆகாம எங்க இருக்குன்னு கேட்கிறான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நேருக்கு நேரா பாருங்களேன், எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 6 சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 4 6 6 மேலே உள்ளதில் தான் பார்க்கணும். இது மெயின் சீரீஸு, இது அசெண்டிங் ஆர்டரில் வந்தது. இந்த ரெண்டை தான் கம்பேர் பண்ணணும் பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு.
அப்படி கம்பேர் பண்ணால் இதில் 2 டிஜிட் அன்சேஞ்சாக இருக்குது, இதில் 1 டிஜிட் அன்சேஞ்சாக இருக்குது. இதில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, 0 ஆன்சர். அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, இதில் தான் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, மினிமம் நம்பராக எதில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறான், அதாவது அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 டிஜிட் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, இதில் 1 டிஜிட் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, இதில் 0 டிஜிட் அன்சேஞ்சு. அப்போ இதுதான் எனக்கான ஆன்சர். எது மினிமம்னு கேட்குறான், அதுதான் எனக்கான ஆன்சர். இந்த இன்புட் அவுட்புட் வந்து ரொம்ப சிம்பிள் மக்களே. என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, மிடில் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வேர்ட்லையும் உள்ள மிடில் லெட்டரை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு நம்பர் ஒரு வேர்டு மூவ் பண்ணுறான். வேர்டு எப்படி மூவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து மிடில் லெட்டர் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மிடில் லெட்டரையும் பாருங்க, எல்லா மிடில் லெட்டரையும் பாருங்க, அதை வச்சு அசெண்டிங் ஆர்டர்ல மூவ் பண்றான். எல்லா மிடில் லெட்டரையும் பாருங்க. அப்ப இருக்கிறதுலே எனக்கு எது சின்னது, கிளைம் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட், ஏ மிடில் ஆல்பபெட். ஸோ கிளைமை ஃபர்ஸ்ட் மூவ் பண்றான். சரியா, நம்பரை எப்படி மூவ் பண்றான்னா வித்தின் த நம்பருக்குள்ள மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்றான். இப்ப 74 இருக்குன்னா 7 4s ஆர் என்னது 28. இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 10. அப்ப இது 10. அப்ப இது பாத்தீங்கன்னா 8 6 ஆர் 48, அதை ஆட் பண்ணா 12. இது பாத்தீங்கன்னா 8 1 is 8. இது 5 5 ஆர் 25. 25ல 2 5 ஆட் பண்ணா 7. இது 2 1 is 2. இது 3 3s ஆர் 9. இப்ப இதுல இருக்கிறதுலயே பெருசா மூவ் பண்றான். புரியுதா, வந்திருக்க ஆன்சர்ல 12 தான் இருக்கிறதுலே பெருசு, அடுத்து 10, அடுத்து 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 68, அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு போறான். ஆல்பபெட்டை அசெண்டிங் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொண்டு போறேன் வேர்ட்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைம் மூவ் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னது இ லெட்டர், அடுத்து ஈல்ட மூவ் பண்றேன். நம்பர்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா 74, அதுதான் 10 வருது. ஸோ 74 மூவ் பண்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எல், இதை மூவ் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 33 மூவ் பண்றான். ஸோ இப்படியே மூவ் ஆகுது. அதாவது 33 ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருக்கனால 21 மூவ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அவ்வளோதான் மக்கள், கிளியரா? இப்படி தான் மூவ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதில் பார்ப்போம். ராபின் மூவ் பண்ணுறாங்க, இங்கே 47. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து அட்மிட் மூவ் பண்ணுறாங்க, அடுத்து 18. ஓகே, ரெண்டு மூவ்மெண்ட் தான் நடக்குது எனக்கு. சரிங்களா, ஒருவேளை உங்களுக்கு நம்பர் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருந்தா நம்பரை ஷிஃப்ட் பண்ணல அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு 33 அரேஞ்ச் ஆயிருக்கா, 21 அதிலே அரேஞ்ச் ஆயிருக்கா, அப்போ நம்பரை மூவ் பண்ணல அவங்க, வேர்டை மட்டும் மூவ் பண்ணுறாங்க. சரியா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பண்ணிக்கிட்டு வரும். ஒரு ஸ்டெப்பில் 2 ஷிப்மெண்ட் நடக்கணும். எனக்கு ஆல்ரெடி மூவ் ஆயிருக்கனால அதை மூவ் பண்ணாமல் கடைசியில் 18 மூவ் பண்ணி கொண்டு வராங்க. சரியா, 68 இருக்கு, 68க்கு அப்புறம் 74, 74க்கு அப்புறம் 33, 33க்கு அப்புறம் 18, 18க்கு அப்புறம் 55. இப்படி மூவ் பண்ணியிருக்கான். ஸோ இது பாருங்க என்ன சொல்றான், இஃப் ஆல் த லெட்டர்ஸ் இன் த வேர்ட் அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் இதை ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், இதை ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், இதை ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிருங்க. அப்புறம் என்ன சொல்றான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் த செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு கேட்குறான். ஒன்றுமே இல்லை மக்களே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஆல்பபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இதை ஆல்பபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இதை ஆல்பபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அன்சேஞ்சு ஆயிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இங்கே ஐ இருக்கு, இங்கே இ இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, அன்சேஞ்ச் ஆகாமல் இல்லை, சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷனில் எதை பார்க்குறான்னா செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டை பாருங்கன்றான். இப்போ செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இங்கேயும் ஜே இருக்கு, இங்கேயும் ஜே இருக்கு. சரியா, பொசிஷன் மாறாமல் அன்சேஞ்சாக இருக்கா, இதை தான் அவன் கேட்குறான். சரியா, ஸோ செகண்ட் ஆப்ஷனில் அன்சேஞ்ச் ஆகலை, இதில் சேஞ்ச் ஆகிருக்கு, இது வராதப்ப. தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், ஸோ தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் இங்கேயும் இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு. ஸோ எனக்கு ஆப்ஷன் 2 and 3 தான் வந்து அவன் சொல்கிற லெட்டரை பிக் பண்ணால் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்கு, மற்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து இந்த சிம்பிள் சீட்டிங் 1 மார்க் சீட்டிங்னா இது போட்டுருவீங்க நீங்கள் எடுத்த உடனே. சரியா, கியூவோட தேர்ட் லெஃப்ட் என்ன ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டப்புன்னு முடிஞ்சிடும் சம். சரிங்களா, இது 1 மார்க் சம் தான், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
முடியாத நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், ஏன்னா டைம் பத்தாது. ஸோ அடுத்ததா இது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணோடனே உங்களுக்கே தெரியும் எதில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம சர்க்கிளில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸ் ஆர் ஃபேஸிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சர்க்கிள் போடுறேன், இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8. இங்கே 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இப்போ சர்க்கிளோட தேர்ட் லெஃப்ட் பார்லின்னு சொல்றேன். வைஸ் வெர்சானா என்ன அர்த்தம்னா சர்க்கிளோட தேர்ட் லெஃப்ட் பார்லி, பார்லியோட தேர்ட் லெஃப்ட் சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வைஸ் வெர்சாக்கு அர்த்தம். இவனுக்கு அவன் தேர்ட் லெஃப்ட், அவனுக்கு இவன் தேர்ட் லெஃப்ட்னு சொல்லி. இப்போ நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்லியை அவுட் சைடு எடுக்கிறேன். சரியா? ஒரு இதில் பார்லியை என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு எடுக்கிறேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பார்லியை இன்சைடு எடுக்கிறேன். பார்லியை இன்சைடு எடுக்கிறேன். இப்போ இவனுக்கு தேர்ட் லெஃப்ட் சர்க்கிள், சர்க்கிளுக்கு தேர்ட் லெஃப்ட் இவனா. இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவா மாறி மாறி இருப்பாங்க. இப்போ இவன் இன்சைடுனா இவன் அவுட் சைடு, இவன் அவுட் சைடுனா இவன் இன்சைடு, இவன் அவுட் சைடு, இவன் இன்சைடு, இவன் அவுட் சைடு, இவன் இன்சைடு, இவன் அவுட் சைடு. அதே தான் இங்கே அவுட் சைடு இருக்கானா, அப்போ இவன் இன்சைடு, இவன் அவுட் சைடு. ஆல்டர்னேட்டா இவன் இன்சைடுனா இவன் அவுட் சைடு, இவன் அவுட் சைடுனா இவன் இன்சைடு, இவன் இன்சைடுனா இவன் அவுட் சைடு. இப்படி ஆல்டர்னேட்டிவா போட்டுக்கணும். போட்டாச்சா? இப்ப பார்லியோட தேர்ட் லெஃப்ட் இங்க சர்க்கிள், இங்க பார்லியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் சர்க்கிள். இப்ப சர்க்கிள் இருந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெஃப்ட் பார்லி வருவார், சர்க்கிள் இருந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெஃப்ட் பார்லி வருவார். ஓகேயா? இப்ப ஒன் பாக்ஸ் பிளேஸ்ட் பிட்வீன் பார்லி அண்ட் கான். கான் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சர்க்கிள். இப்ப பார்லிக்கு 1 விட்டு சர்க்கிள் கிட்ட கான் போடக்கூடாது, 1 விட்டு இங்கே தான் கான். இப்போ பார்லிக்கு 1 விட்டு சர்க்கிள் கிட்ட கான் போடக்கூடாது, பார்லிக்கு இங்க 1 விட்டு இங்க கான். கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்க, கானோட செகண்ட் ரைட் ஸ்கொயரா. ஸோ கான் இருக்கானா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இங்க ஸ்கொயர். இங்க கானோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இங்க ஸ்கொயர். போட்டாச்சா? அடுத்து ரைஸோட தேர்ட் ரைட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரைஸ் இங்க வரும், ரைஸோட தேர்ட் ரைட் ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வரும், ரைஸ் இங்க வரும், ரைஸோட தேர்ட் ரைட் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஸ்டார் ஷேப்டு பாக்ஸ். அதாவது இதுல நமக்கு என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செரல்ஸ் இருக்கு, ஓட்ஸு, ரைஸு, வீட்டு, பார்லி இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப் உள்ள பாக்ஸ்ல தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் ஷேப்டு பாக்ஸ்ல, ஆர்டின் ஷேப்டு பாக்ஸ்ல, ட்ரையாங்கிள் ஷேப்டு பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள மைதா, இந்த பார்லி இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னன்னா இன்னொரு வேரியபிள் ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார் ஷேப்டு பாக்ஸ் இஸ் ஃபில்டு வித் வீட்டு ஃபேசிங் அவுட் சைட். சரிங்களா? ஸ்டார் ஷேப்டு பாக்ஸ் ஃபில்டு வித் வீட் ஃபேசிங் அவுட் சைட். சரியா? அது எங்க வரக்கூடாதான், ஸ்கொயர் கிட்ட வரக்கூடாதான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார் ஷேப்டு பாக்ஸ் வீட்டு, ஸ்டார் ஃபில்டு வித் வீட்டு, எனக்கு 2 வேரியபிள் எம்டி பிளேஸ்ல தான் வர முடியும். சரியா? அப்ப கண்டிப்பா ஸ்கொயர் கிட்ட ஸ்டார் வரக்கூடாதுன்னு இருக்கான். சரியா? அப்ப கண்டிப்பா நான் எங்க போடுவேன் ஸ்டாரு, இந்த இடம் ஆர் இந்த இடம். ஸ்கொயர் கிட்ட இங்க வரக்கூடாதுன்னா ஸ்டார் இந்த இடம் ஆர் இந்த இடம். வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாப்போமா? கார்ன் அண்ட் வீட் பாக்ஸ் இஸ் சேம் அஸ் ரைஸ் அண்ட் ஓட். இப்ப கார்னு இங்க வீட்டு போட்டேன்னா, சரியா, கார்னு இங்க வீட்டு போட்டேன்னா ரைஸ் இங்க ஓட்டு போடலாம். ஆனா என்ன சொல்றாங்க, ஹெக்ஸகனோட செகண்ட் லெஃப்ட் ஓட்டுன்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நான் எடுக்க முடியாது. எதை, ஸ்டாரை. ஸ்டாரை இங்கே தான் எடுக்க முடியும். ஸ்டார் வீட்டை எடுத்தேன்னு வச்சுங்களேன். சரியா? ஸ்டாரு வீட்டை இங்க எடுத்தேன் அப்படின்னா இப்ப வீட்டுக்கும் காணுக்கும் நடுவுல, அதாவது வீட்டுக்கும் காணுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ரைஸுக்கும் ஓட்டுக்கும் இருக்கும். ஸோ வீட்டுக்கும் காணுக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னா ரைஸுக்கும் ஓட்டுக்கும் நடுவில் 3 பேர்.
அதே மாதிரி இந்த பாசிபிள் வந்தீங்கனாலுமே ஸ்டார் வீட்டு இங்கே தான் இருப்பீங்க, மற்றதில் உட்காராது. அந்த க்ளூவை படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்டார் வீட்டுக்கும் காணுக்கும் பக்கத்தில் இருக்காங்களா, அப்போது ரைஸும் ஓட்டும் பக்கத்தில் தான் இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கும் காணுக்கும் நடுவில் இருக்கவங்க தான் ரைஸுக்கும் ஓட்டுக்கும் ஓட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹெக்ஸகனோட செகண்ட் லெஃப்ட் ஓட்டு. ஸோ இங்கே ஹெக்ஸகன் போடுவோம், அதில் இங்கே ஹெக்ஸகன் செகண்ட் லெஃப்ட் ஓட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெக்ஸகனோட செகண்ட் லெஃப்ட் ஓட்டுனா பார்லிக்கு தான் ஹெக்ஸகன், ஹெக்ஸகனோட செகண்ட் லெஃப்ட் ஓட்டு. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிட்வீன் ஹெக்ஸகன் அண்ட் சர்க்கிள் இஸ் சேம் அஸ் ஸ்கொயர் அண்ட் ஹார்ட். இப்போ ஹெக்ஸகனுக்கும் சர்க்கிளுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்களா, அப்போ ஸ்கொயருக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். இங்கே ஸ்டார் வந்துருச்சு, அப்போ இங்கே தான் ஹார்ட் போடுவேன். இப்போ ஸ்கொயருக்கும் ஹெக்ஸகனுக்கும் நடுவில் 2 பேரா, அப்படி தானே சொல்லியிருக்காங்க. சாரி, சர்க்கிளுக்கும் ஹெக்ஸகனுக்கும் நடுவில் 3 பேர். சர்க்கிளும் ஹெக்ஸகனும் ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னா ஸ்கொயரும் ஹார்ட்டினும் ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ ஸ்கொயர் இங்கே இருக்கா, இங்கே ஹார்ட்டு போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்றியா, நெய்தர் ஓட் நார் கான் ஃபில்டு வித் பென்டகன். ஓட்டுக்கும் கானுக்கும் பென்டகன் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டுக்கும் கானுக்கும் பென்டகன் வராது. சரியா? ஓட்டுக்கும் கானுக்கும் பென்டகன் வராது. ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் மேஸ் வராது. சரியா? ஓவலோட இமிடியேட் லெஃப்ட் மேஸ்ன்றாங்க. ஸோ இந்த எல்லா குழுவையும் சேர்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் ஓவல் இங்கே தான் உட்காருவான். செகண்ட் பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஓவலே உட்கார வைக்க முடியாது. ஏன்னா ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் மேஸ் வராதான். இப்போ ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் மேஸ் வராது. சரியா? ஓட்ஸுக்கும் கானுக்கும் பென்டகன் வராது. ஆனால் ஓவலோட இமிடியேட் லெஃப்ட் மேஸ் போடணும். ஓவலோட இமிடியேட் லெஃப்ட் அப்போ போய் எங்கே மேஸ் போடுவீங்க? போட முடியாதா? முடியுமா? முடியாதா? இங்கே மேஸ் போடலாமா? இந்த இடத்துல மேஸ் போடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஓவல் எங்கே போடுவீங்க? ஓவலோட இமிடியேட் லெஃப்ட்ன்றான். என்னால் ஓவலை இங்கே மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி போடணும். இமிடியேட் ரைட்டாக வந்துடுது, ஆனால் எனக்கு ஓவல் இமிடியேட் லெஃப்டாக தான் போடணும். ஸோ அந்த பாசிபிலிட்டி கேன்சல். என்னால் இங்கே மட்டும்தான் மேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஆனால் ஓவல் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எனக்கு இங்கே மட்டும்தான் ஓவலோட இமிடியேட் லெஃப்ட் மேஸ் இங்கே வந்துடும் ஹெக்ஸகனுக்கு. சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா மேஸ் வராது, அதனால் இங்கே போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கானுக்கும் பென்டகனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸ் வராது. சாரி, ஓட்ஸுக்கும் கானுக்கும் பென்டகன் வராதான். இப்போ ஓட்ஸுக்கு பென்டகன் வரல அப்படின்னா பென்டகன் கண்டிப்பாக எங்கே வந்தாகணும்? பேலன்ஸ் உள்ள ரைஸ்க்கு தான் வந்தாகணும். இங்கே பென்டகன். சரியா? ROE நாட் adjacent to triangle shaped box. இப்போ ட்ரையாங்கிள் கண்டிப்பாக எனக்கு இங்கே ஸ்கொயர் சர்க்கிள் வந்துருச்சு, பேலன்ஸ் உள்ள இந்த இடம் தான் ட்ரையாங்கிள்னு தெரியும். ட்ரையாங்கிள் பக்கத்தில் ROE வரக்கூடாது. அப்போ ROE எங்கே வரும்? சர்க்கிளுக்கு வரும். ஸோ பேலன்ஸ் உள்ளது என்னது? மில்லட்ஸ். அது இங்கே ஸ்கொயருக்கு வந்து சிம்பிள். அவ்வளோதான் சம். ஓகேவா தான் இருக்கு, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அடுத்து இந்த சிலாயிசம் ஈஸி சிவாஜிகளா? ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இப்படி டயக்ராம் ட்ரா பண்ணிடுவீங்களா? இதை ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி ஆப்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டும் என்ன இருக்குது, ஃபிஃப்த்தும் இருக்குது. ஸோ இந்த 2 கன்க்ளூஷனையும் நான் என்ன செய்யணும்? போய் கரெக்டாக செக் பண்ணணும். சம் பிஸ்னஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்குறான். சம் பிஸ்னஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. அடுத்து ஆல் ட்ரேட் கேன் நெவர் பி ரீட்டெயிலான்னு கேட்குறான். அதாவது சம் ட்ரேட் ஆர் நாட் ரீட்டெயில் பார்க்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் ட்ரேடு வந்து நாட் கண்டிஷன் வித் ரீட்டெயில் கரெக்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தப்பாய் இது கரெக்ட் ஆகுது. எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனில் 2மே கரெக்ட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை தான் நான் ஆன்சராக செலக்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ உங்கள் வேலை என்னன்னா ஆப்ஷன் ஒவ்வொன்றையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு ஆப்ஷன் 2 பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2ம் 5ம் கொடுத்துருக்கான், நான் 2ம் 5ம் கொடுத்துருக்கான். சம் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ட்ரேடுன்னு இருக்கு. சம் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ட்ரேட் இங்கே எனக்கு இருக்கா? ஸோ இது கரெக்ட் ஆகுது. 5th ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, இது எனக்கு கரெக்ட் ஆகுது. ஸோ எனக்கான ஆன்சர் இதுதான். நீங்கள் என்ன செஞ்சிடணும் தெரியுமா? 2 ஆப்ஷனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5வது எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். 5வது கரெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனே ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஆப்ஷன் 1 இங்கே இருக்குது, 1 எடுத்து சால்வ் பண்ணேனா 1 வந்து எனக்கு தப்பாகுது. அப்போ 1 ஆப்ஷன் இங்கே இருக்குன்னா நான் ஆப்ஷன் பியும் செக் பண்ண தேவையில்லை. இதுதான் இதோட ட்ரிக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் 1 இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணேன்னா நான் இதையும் இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுலேயும் 1 வரனால இதையும் செக் பண்ண தேவையில்லை. அடுத்து வேற ஏதாவது ஆப்ஷன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் கரெக்டானா அது கரெக்டாக இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இந்த சிலாயிசம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த கேள்வி, இது என்ன செய்கிறாங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 7 பேங்கர் இருக்காங்க மக்களே. 7 பேங்க்குக்கும் டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்ணுறான். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நோட்டில் ஒன்று கொடுத்துருக்கான், டெசிக்னேஷன் கிவன் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் பெருசு, சரியா, கிளர்க்கு தான் இருக்கிறதுலே சிறுசுன்ட்டான். எ பேங்கர் கேன் பி டெர்மினேட்டட் ஒன்லி பை ஹிஸ் ஆர் ஹையர் டெசிக்னேஷன் ஆஃபீஸர் பட் நாட் இமிடியட் டு ஹையர் ஆஃபீஸர். இது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன வருது, இடி வருதா? ஃபர்ஸ்ட் இடி, அடுத்து என்ன வருது, ஜிஎம், அடுத்து என்ன வருது, டிஜிஎம், அடுத்து என்ன வருது, எம், எம் தான் அடுத்து எம், அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து பிஓ, அடுத்து ஃபைனலாக கிளர்க்கு. இப்போ என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அந்த டெர்மினேட்டுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணும் போது தான் புரிய வருங்க. நான் சால்வ் பண்ணும் போது தான் அந்த நோட்டுக்கான அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நல்லா கவனிங்க, கூர்கில் வந்து டெபுட்டி மேனேஜர் அவருக்கு தான் கூர்கு பிடிக்குது, டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு தான் கூர்கு பிடிக்குதுன்றாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூர்கு போட்டுருவீங்க, கரெக்டா? இந்த இடத்துல கூர்கு போட்டுருவீங்க. போட்டுட்டு அண்ட் டெர்மினேட்ஸ் யூ, டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் வந்து யூவை டெர்மினேட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நோட்டில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கூர்கு டிஜிஎம் இருக்கார்ல, டிஜிஎம் ஆல வந்து ஏஎம் டெர்மினேட் பண்ண முடியும், பிஓ டெர்மினேட் பண்ண முடியும், கிளர்க்கை டெர்மினேட் பண்ண முடியும். அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த போஸ்ட் தான் இருக்கிறதுலே ஹை கேடர். அதாவது இப்போ இடி தான் ஹை கேடர்னு வச்சுங்களேன். இடியால ஜிஎம் மட்டும் டெர்மினேட் பண்ண முடியாது, மற்ற எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்கான். இப்போ டெசிக்னேஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர், எ பேங்கர் கேன் டெர்மினேட் ஒன்லி பை இஸ் ஆர் ஹையர் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸர் இருக்கானா அவனோட ஹையர் போஸ்டிங்ல உள்ளவன் தான் அவனை வந்து டெர்மினேட் பண்ண முடியும். ஆனா அவனோட இமிடியேட் ஹையர் போஸ்டிங்ல உள்ளவன் டெர்மினேட் பண்ண முடியாது. இப்ப ஜெனரல் மேனேஜர் இருக்கான், அவனை டெர்மினேட் வந்து இடியால பண்ண முடியாது, ஏன்னா இமிடியேட் ஹையர் போஸ்ட்ல இருக்காரு, சரியா? இதே டிஜிஎம் இருக்காருன்னு வச்சுங்களேன், டிஜிஎம் வந்து ஜிஎம் வந்து டெர்மினேட் பண்ண முடியாது, ஆனா இடி டெர்மினேட் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவனோட இமிடியேட்டா ஹையர் போஸ்ட்ல இருக்கவன் டெர்மினேட் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஹையர் போஸ்ட் இருப்பான்ல அவன் தான் டெர்மினேட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்ப நான் கிளர்க்கா இருக்கேன், என்னை வேலையை விட்டு தூக்கணும்னா பிஓவால முடியாது, ஆனா ஏஎம் ஆல முடியும், எம் ஆல முடியும், டிஜிஎம் ஆல முடியும், ஜிஎம் ஆல முடியும், இடி ஆல முடியும். அதான் சொல்ல வரான். இப்போ டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் யூவை டெர்மினேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா யூ வந்து இவனா இருக்க முடியாது, ஏன்னா இவனோட ஹையஸ்ட் போஸ்ட் உள்ளவனே அவனை டெர்மினேட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு பாத்தீங்கன்னா யூ வந்து ஏஎம்ஆ இருக்கலாம், ஆர் யூ வந்து பிஓவா இருக்கலாம், இல்ல யூ கிளர்க்கா கூட இருக்கலாம். ஆனால் யூ இஸ் இமிடியட்லி ஹையர் தென் மணாலின்னு கொடுத்திருக்கான். டெசிக்னேஷன் ஆஃப் யூ இஸ் இமிடியட்லி ஹையர் தென் மணாலினா யூ கண்டிப்பா கிளர்க்கு போட்டா அடுத்து மணாலி போட முடியாது. அப்போ டிஜிஎம் வந்து யூவை டெர்மினேட் பண்றான் அப்படின்னா யூ இங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. யூ ஒருவேளை ஏஎம்ஆ இருக்கலாம், இல்ல யூ பிஓவா இருக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் மக்களை விஷயமே, புரிஞ்சா? இதுதான் விஷயம். அடுத்து யூக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பாத்தீங்கன்னா மணாலி, யூக்கு இமிடியட்லி ஆஃப்டர் உள்ள டெசிக்னேஷன் மணாலி. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, the one who like கோவா டெசிக்னேஷன் லோயர் டு டி. அப்ப டீக்கு அப்புறம் கோவா வரணும்னு சொல்றான். and the one who like லே, ஒரு நிமிஷம் இருங்க, எஸ், அதாவது the one who, ஒரு நிமிஷம், the one who like எங்க இருக்கு, one who likes designation lower to T and one who likes லே, but not I am, one who likes Goa lower to T and who like லே, but one like லே
ஹையர் தென் பி. ஒன்றுமே இல்லை மக்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. டே குணா வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, முடிச்சுட்டு கூப்பிடவா மக்களே. இப்போ என்னன்னா, ஒரு டெசிக்னேஷனில் டி இருக்கான்ல, அதாவது கோவாவையும் லேயும் ஒருத்தவனுக்கு பிடிக்குதுல்ல, அவங்க கண்டிப்பாக டீக்கு அப்புறம் தான் வருவான்றாங்க. டீக்கு அப்புறம் கோவா லே வருவாங்க. ஆனால் as much as higher than P, but the Goa லே is higher than Pன்றாங்க. பீக்கு முன்னாடி கோவா லே வருவாங்கன்றாங்க, டீக்கு அப்புறமா தான் கோவா லே வருவாங்கன்றாங்க. அதுதான் இந்த லைன். The Goa, one who like Goa is terminated by T. டி வந்து ஜெனரல் மேனேஜரும் இல்லை, டேமன் பிடிக்கிறவும் இல்லை. டி ஜெனரல் மேனேஜரும் இல்லைன்ட்டாங்க, டேமன் பிடிக்கிறவும் இல்லைன்ட்டாங்க. இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டீக்கு அப்புறம் கண்டிப்பாக 3 பேர் வரப்போகிறாங்க. ஒன்று கோவா, ஒன்று லே, ஒன்று பி. இது புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா டீக்கு அப்புறம் தான் கோவா லே வரணும், கோவா லேக்கு அப்புறம் தான் பி வரணும். டீக்கு அப்புறம் கோவா பிடிக்கிறவன், லே பிடிக்கிறவன், பின்ற பர்சன் 3 பேர் வரப்போகிறாங்க. சரிங்களா? டி ஜெனரல் மேனேஜரும் இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் டீயை வந்து டிஜிஎம்ல எடுத்தேன்னா 1 2 3. டீயை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீயை வந்து டிஜிஎம்ல எடுத்தேன்னா கோவா லே போட்டு லாஸ்ட்டாக இங்கே நீங்கள் பி போடலாம். கரெக்டா? டீயை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக எடுத்தேனாலுமே நீங்கள் கோவா லே போட்டு பி போடலாம். ஸோ பி ஹூ லைக் சிம்லான்னு தெளிவாக கொடுத்துட்டான். சரியா? பி ஹூ லைக் சிம்லான்னு தெளிவாக கொடுத்துட்டான். நீங்கள் அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நான் டீயை இங்கே எடுத்தாலும் டீயை இங்கே எடுத்தாலும் எனக்கு பி சிம்லா எங்கே வருவான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாசிபிலிட்டியில் நான் டீயை இங்கே போட்டாலும் சரி, டீ இங்கே போட்டாலும் சரி, டீக்கு அப்புறம் எனக்கு கோவா லே வந்து பி சிம்லா எம்டியான பிளேஸில் தான் வருவான். அப்போ பி சிம்லா எனக்கு இங்கே தான் இருப்பான். இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா, நான் டீயை டாப்பில் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், டீக்கு அப்புறம் கோவா இங்கே வந்து லே வந்து பி சிம்லா இங்கே தான் வர பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கோவா லேக்கு அப்புறம் தான் பி சிம்லா வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே கோவா ஆர் சிம்லா, சாரி கோவா ஆர் லே, இங்கே கோவா ஆர் லே. அப்போ கோவா லேக்கு முன்னாடி தானே டீ வரணும், எனக்கு இங்கே தான் டீ வருவேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்லா எடுத்துட்டேன்னா இங்கே கோவா ஆர் லே எங்கனாலும் வரலாம். இந்த இடத்துல கோவா ஆர் லே வரலாம், இல்லை இங்கே கூட கோவா ஆர் லே வரலாம். பட் எனக்கு எங்க கோவா ஆர் லே போட்டாலுமே அவங்களுக்கு முன்னாடி தான் டீ வரணும். சரியா? அப்போ டீ எனக்கு இதில் வந்து டாப்பில் தானே வருவான். சரியா? ஏன்னா கோவா இஸ் டெர்மினேட்டட் பை டி. அப்போ டீக்கு இமிடியட்லி ஆஃப்டர் கோவா இருக்க முடியாது. சரியா? டீக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருக்க முடியாது? கோவா இருக்க முடியாது. ஸோ டீக்கு இமிடியட் கோவா இல்லைன்னா இதுதான் லே, இதுதான் கோவா. ஏன்னா ஒருத்தவன் நான் டெர்மினேட் பண்றேன்னா எனக்கு இமிடியட்டா அடுத்த போஸ்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? வேற என்ன சொல்லியிருக்கான்? டி ஜெனரல் மேனேஜர் இல்லை, டேமனும் இல்லை. 2% between R and Damon. V does not like Malayali. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீக்கு பிஃபோர்ல இந்த இடத்துல லே போடலாமா? டீக்கு இமிடியட்லி ஆஃப்டர்ல கோவா வரக்கூடாதுன்னா எனக்கு இந்த இடத்துல லே வரலாம். சரியா? இங்கே கோவா வரலாம்ல, இந்த இடத்துல எனக்கு என்ன வரலாம்? கோவா வரலாம். இங்கே கோவா வரலாம். கரெக்ட். இந்த இடத்துல கோவா வரலாம். டி ஜெனரல் மேனேஜர் வரக்கூடாதுன்றதான் இங்கே என்னால் போட முடியல. யூக்கு கோவா வராதனால தான் கோவாவை இங்கே பாசிபிள் எடுக்கலனா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹூ டஸ் நாட் லைக் கோவா, ஸோ அதனால இங்கே பாசிபிள். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்ன சார் இங்கே வந்து நீங்கள் பாசிபிளே எடுக்கலைன்னு சொல்லி. இங்கே கோவா வராது, அதனால தான் லே இங்கே போட்டு கோவா இங்கே போட்டேன். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 2% between R and Damon. இங்கே டேமன் எடுத்தால் 6 போட முடியும், இங்கே டேமன் எடுத்தால் உங்களால் 6 போட முடியுமா? 2% between R and Damon அப்படின்னு இருக்கான். ஸோ நான் இங்கே டேமன் எடுத்தால் என்ன செய்யலாம்னா 1 2 விட்டு இங்கே 6 போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டேமன் எடுத்தோம்னா 1 2 விட்டு 6, இங்கே டேமன் எடுத்தோம்னா 1 2 விட்டு 6 போடலாம். பட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் டெர்மினேட்ஸ் வீன்றான்.
அப்போ ஆறுக்கு அப்புறம் தான் வி வரணும். ஏன்னா 6 வியை தூக்கி விடுறானா 6 தான் பெரிய போஸ்டிங்கில் இருப்பான். சரியா? ஸோ 6க்கு அப்புறம் தான் வி வரணும். இந்த பாசிபிலிட்டிலையுமே டேமன் இங்கே வர பாசிபிள் இருக்கு. இங்கே போட்டு இங்கே 6 போட்டிங்கன்னா வி இங்கே தான் போடுவீங்க மணாலியில். அவன் வி மணாலி வரக்கூடாதுன்றான். அதனால தான் டேமன் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் டேமனை இங்கே தான் எடுக்க முடியும். டேமனை மேலே எடுத்தேன்னா இங்கே 6 போடுற மாதிரி இருக்கும். 6க்கு அப்புறம் வீல தான் மணாலி வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டேமன் போட்டேன்னா 1 2 விட்டு இங்கே 6. சரிங்களா? இங்கே 6. ஸோ இப்போ 6க்கு அப்புறம் இமிடியட்டாக நான் வி போட முடியாது. ஏன்னா 6 டெர்மினேட்ஸ் வின்னு சொல்கிறேன்னா 6 வியை வேலையை விட்டு தூக்குறானா வி கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடாது. இமிடியட்லி ஆஃப்டர் உள்ள போஸ்டிங்கே தூக்க முடியாது. ரொம்ப சின்ன போஸ்டிங் தான் தூக்க முடியும். அப்போ வி இங்கே தான் போட முடியும். வி மணாலி வரான். அப்போ நான் 6 இங்கே போட்டாலும் எனக்கு இங்கே தான் வி வரான். மேலே டேமனை போட்டு இங்கே 6 போட்டாலும் இங்கே தான் வி வரானா இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சரிங்களா? இப்போ இங்கே வி வராது மணாலியில். இமிடியட்டாக 6க்கு அப்புறம் வி வராதுன்னா வி இங்கே தான் வரும். சரியா? எஸ் டாஸ் நாட் ஹையர் டு வினா எஸ் லோயர் டு வி. அப்போ விக்கு அப்புறம் தான் இங்கே எஸ் வரும். அப்போ பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்னது? கியூ. அதை இங்கே போட்டுருங்க. பேலன்ஸ் உள்ள ஊரை இங்கே போட்டுருங்க. என்னது? குழு. குழு இங்கே போட்டுருங்க. முடிஞ்சுங்க சம். கிளியரா? சிம்பிள் தான். ஸோ இதில் சீட்டிங் பர்சல் நிறையா இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மக்களே. 3 அரேஞ்ச்மெண்ட். இது சிம்பிள் தான். அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல் 3 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதை மெர்ஜ் பண்ணி மெயின்ஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு எக்ஸாமில். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. 10 பாக்ஸ் இருக்கா. 10 பாக்ஸ் கெப்ட் ஒன் அபோவ் அனதர் இன் 10 டிஃப்ரெண்ட் செல்ஃப்ஸ். லோயர் மோஸ்ட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, டாப் மோஸ்ட் நம்பர் 10. ஆல் பாக்ஸ் பெயிண்டட் வித் எய்தர் கிரீன் ஆர் ரெட் கலர். பேஸ்ட் ஆன் இட் கலர் இட் அரேஞ்ச் வில் பி 2 parallel rows as follows. சரிங்களா? அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா 2 parallel row ஃபார்ம் பண்றோம். நம்ம இது சால்வ் பண்றதும் இல்லாம 2 parallel row ஃபார்ம் பண்றோம் அப்படின்றாங்க. சரியா? அரேஞ்ச்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணீங்கனாலே தெரியும், பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட். சரியா? செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கலர் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபேசிங் சவுத்துன்னு கொடுத்துருக்கானா parallel row. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் 3 ப்ரிலிம்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நான் சால்வ் பண்ணுறேன். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பாக்ஸாக போட்டுடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபஸ்ட்டு நான் பாக்ஸை கண்டுபிடிக்கணும். என்னென்ன பாக்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸ் பசில் க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிங்கன்னா I is kept 3 box above C. C which is odd number self-ன்றான். எனக்கு ஆட் நம்பர்னா C இங்கே வரலாம், C இங்கே வரலாம், C இங்கே வரலாம், இல்லை C இங்கே வரலாம். ஆனால் 9ல் வர முடியாது. ஏன்னா Cக்கு 3 பாக்ஸ் அபவ்ல I இருக்கனால 9ல் C போட்டால் I போட முடியாது. ஸோ 1 2 விட்டு இங்கே I, 1 2 விட்டு இங்கே I, 1 2 விட்டு இங்கே I, 1 2 விட்டு இங்கே I போட்டாச்சா? அடுத்த நம்பர் ஆஃப் பாக்ஸ் கெப்ட் அபவ் சி இஸ் பிலோ டி. சிக்கு அபவ்ல இருக்க வேண்டாம், டிக்கு பிலோவில். சிக்கு அபவ்ல இருக்க வேண்டாம், டிக்கு பிலோவில். ஸோ இதில் சிக்கு அபவ்ல 1 2 3 4 5 பேரா? அப்போ டிக்கு பிலோவில் 5 பேர். 1 2 3 4 5 இங்கே டி. இல்லை சிக்கு அபவ்ல 3 பேரா? டிக்கு பிலோவில் 3 பேர். ஸோ 1 2 3 விட்டு டி போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பாக்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஐ இஸ் சி அண்ட் ஹச். டிக்கும் ஐக்கும் நடுவில் இருக்க வேண்டாம், சிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் இருக்கணுமா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கு ஐக்கு உள்ள 1 2 3 4 5 பாக்ஸ்னா சிக்கு ஹச்சுக்கு உள்ள 5 பாக்ஸ். ஹச் இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிக்கும் ஐக்கு உள்ள 1 பாக்ஸ்னா சிக்கும் ஹச்சுக்கு உள்ள 1 பாக்ஸ். சரியா? ஹச் இஸ் கெப்ட் அபவ் சீன்ட்டான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹச் இதில் 2 பாசிபிள் யோசிப்பீங்க. டிக்கு ஐக்கு உள்ள 1 பாக்ஸ்னா சிக்கு மேலே 1 விட்டு ஹச்சு போடலாம், கீழே 1 விட்டு ஹச்சு போடலான்னு. அவன் கெப்ட் அபவ் சீன்ட்டான். அப்போ ஹச்சை இங்கே தான் போடணும். இந்த பாசிபிலிட்டியில் டிக்கு ஐக்கு உள்ள ஒரு ஆளா, சிக்கும் ஹச்சுக்கு உள்ள ஒரு ஆள். இதில் டிக்கு ஐக்கு உள்ள 1 2 3 4 5 பேர். ஸோ சிக்கு ஹச்சுக்கு உள்ள 5 பேர்னா 1 2 3 4 5. சிக்கு கீழே தான் பிலோவில் ஹச்சு போடுற மாதிரி வந்துடுது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சரிங்களா? புரிஞ்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்? எஃப் இஸ் 3 பாக்ஸ் அபவ் ஜே.
அட்லீஸ்ட் 2 பாக்ஸ் பிலோ ஜே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிக்கு பிலோவில் அட்லீஸ்ட் 2 பாக்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 இருந்து 3rd ஃப்ளோர்ல இருந்தா தான் நீங்க ஜேயை போடவே ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற. அப்ப பாத்தீங்கன்னா வந்து இங்க ஜே போட்டா 1 2 3 அபோவில் எஃப் போடலாம். இங்கே ஜே போட்டால் இங்கே எஃப் போடலாம். இங்கே ஜே போட்டால் இங்கே எஃப் போடலாம். எஃப் வந்து ஹச் ஐ கிட்ட வரக்கூடாதுன்ட்டான். அப்போ சிம்பிள், டைரெக்டாக போய் இங்கே நீங்கள் ஜேயை போட்டிங்கன்னா இங்கே எஃப். மற்ற எந்த இடத்துல ஜே எடுத்தாலுமே எஃப் பார்த்தீங்கன்னா ஹச் ஐ கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டி போனோம்னா டைரெக்டாக போய் இங்கே தான் ஜே, இங்கே தான் எஃப். மற்ற எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் ஹச் ஐ கிட்ட வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஜே பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையும் மேலே எடுக்க முடியாது. இந்த ஒரு இடம் தான் பாசிபிள், ஜே எடுத்து இங்கே எஃப் போடுறதுக்கு. ஆனால் என்ன சொல்லியிருக்கான், ஜேக்கு அப்புறம் மினிமம் 2 பாக்ஸாவது இருக்கணும். அப்போ இங்கே ஜே வந்து போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், த நம்பர் ஆஃப் பாக்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜே இஸ் 1 less ஜி அண்ட் ஹச். ஜி ஹச்சுக்கு நடுவில் இருக்கிறத காட்டிலும் டிக் ஜேக்கு நடுவில் 1 கம்மியாக இருக்கணும். இப்போ ஜி ஹச்சுக்கு நடுவில் 4 பாக்ஸ் இருக்கானா, டி ஜேக்கு நடுவில் 3 தான் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கும் ஜேக்கு நடுவில் 3 இருக்கானா, அப்போ ஜிக்கும் ஹச்சுக்கு நடுவில் 4 இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஹச் இங்கே இருக்கா, 1 2 3 4 விட்டு இங்கே ஜி. இதில் டிக்கும் ஜேக்கு நடுவில் யாருமே இல்லை, 0 அப்படின்னா ஜிக்கு ஹச்சுக்கு நடுவில் 1 இருக்கணும். அப்போ ஹச் இங்கே இருக்கானா, 1 விட்டு இங்கேயும் ஜி போட முடியாது, ஹச்சு கீழே 1 விட்டு இங்கேயும் ஜி போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். பாக்ஸ் பி இஸ் கெப்ட் அபவ் பாக்ஸ் பி இஸ் கெப்ட் அபவ் இ பட் பிலோ ஏ. அதாவது பிக்கு இக்கு அபவ்ல பி இருக்கணும், ஏக்கு பிலோவில் பி இருக்கணும்ன்றான். ஸோ டைரெக்டாக இங்கே வந்து ஏ பி இ போட்டால் முடிஞ்சு. ஸோ டிஎஃப்ஏ ஹச்ஜே பிஐ இஜிசி தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சிட்டோமா? இப்போ உங்களுக்கான ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரோம். என்னன்னா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இன் பெயிண்டட் பிட்வீன் 2 கலர்ஸ். சரியா? த பாக்ஸ் are kept in an even number self or painted in green. Even number self is painted as green, which kept in odd number self is painted at red color. ஒண்ணுமே இல்லை. இதில் எதெல்லாம் ஈவன் நம்பர் பாக்ஸில் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான், க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். சரியா? ஆட் நம்பர் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லன்றான். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் சிம்பிள். டைரெக்டாக பாக்ஸை நீங்கள் சால்வ் பண்ணீங்களே அதை வச்சே போட்டுடலாம். ஈவன் நம்பர்ல இருக்கிறதெல்லாம் கிரீன் கலர் எடுத்து போட்டு விட்டுருங்க. ஆட் நம்பர் ஃப்ளோர்ல, ஆட் நம்பர் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரெட் கலர்ல போட்டு விட்டுருங்க. சிம்பிள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது எப்படின்னு? சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர் எல்லாத்துக்குமே? சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச்மெண்ட் 3. இப்போ நம்ம வந்து parallel to arrange பண்றோம். The box which is painted in green color are facing south. Box which are painted red color facing north. அதாவது இந்த green color எல்லாமே facing south தான், இந்த red color எல்லாமே facing north. எழுதி வச்சுக்கோமா அத. green யாரு? green யாரு? DAJIG. ஸோ green வந்து பார்த்தீங்கன்னா DAJIG. red யாரு? FHBEC. FHBEC. ஸோ கிரீன் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா சவுத் ஃபேஸிங், ரெட் எல்லாமே நார்த் ஃபேஸிங். சிம்பிள். இப்போ பாருங்க, நமக்கு என்ன சொல்றான், ஏவோட செகண்ட் ரைட்டு டின்றான், ஏ எண்ட் ஆஃப் த ரோ இல்லைன்றான். அப்போ பார்த்துக்கிங்கன்னா ஏவோட ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு டி, ஏ எண்ட் ஆஃப் த ரோ இல்லைன்னா ஏக்கு அப்புறம் இங்கிட்டு யாரோ இருக்காங்க. சரியா? நான் இப்போ 5 பாக்ஸ் 10 பாக்ஸ் மேலே 5 கீழே 5. இப்போ நான் 2 பாசிபிள் எடுக்கிறேன். ஒன்று ஏக்கு லெஃப்ட் சைட்லேயே இங்கிட்டு ஒரு ஆள் இருக்க மாதிரி, இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கு இந்த சைடு ஒரு ஆள் இருக்க மாதிரி. அதாவது 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேருக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒன்று இருக்கலாம், ரைட் சைட்லேயே ஒன்று இருக்கலாம் அப்படின்ற பாசிபிள் எடுக்கிறேன். புரிஞ்சா? போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, டி ஃபேஸ் பண்ணியிருக்கவனா அட்ஜசன்ட் பாக்ஸ் பி. சரியா? டி ஃபேஸ் பண்ணியிருக்கவனா அட்ஜசன்ட் பி, ஒன்லி பிட் பாக்ஸ் பிக்கும் சீக்கிரம் ஒரு ஆள் அப்படின்ற. ஸோ சிம்பிள் மக்களே. இப்போ டிக்கு அட்ஜசன்ட்ல இங்கே பி போட்டிங்கன்னா பிக்கும் சீக்கிரம் 2 போட முடியாது.
ஸோ பி இங்கே போட்டிங்கன்னா சி இங்கே. அது மாதிரி டிக்கு அட்ஜசன்ட்டில் பினா பி எங்கே போட்டுருவீங்க சரியா. பிக்கு சிக்கு உள்ள 2 பாக்ஸ். லெஃப்ட் ஆஃப் பி தான் ரைட் ஆஃப் ஜே. ஸோ பிக்கு லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஜேக்கு ரைட்டில் இருக்கணும். அப்போ பிக்கு லெஃப்டில் ஒரு ஆள்னா இங்கே ஜேக்கு ரைட்டில் ஒரு ஆள் சவுத் ஃபேஸிங்னால. இங்கே பிக்கு லெஃப்டில் யாரும் இல்லைன்னா ஜேக்கு ரைட்லேயே யாரும் கூட ஜே இங்கே முடிஞ்சு. ஜேக்கும் ஜிக்கும் உள்ள 1 பாக்ஸ். ஜேக்கும் ஜிக்கும் உள்ள 1 பாக்ஸ். ஒன்லி 2 பிட்வீன் ஹச் அண்ட் எஃப். ஹச் வந்து டிக்கும் ஜிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாதான். அதாவது ஹச் ஆர் எஃப் இங்கே, ஹச் ஆர் எஃப் இங்கே தான் வருவாங்க. ஆனால் டிக்கு ஆப்போசிட்லேயே ஹச் வரக்கூடாது, ஜிக்கு ஆப்போசிட்லேயே ஹச் வரக்கூடாதுன்னா அந்த பாசிபிலிட்டி கேன்சல் சரியா. இங்கே டிக்கு ஜிக்கு ஆப்போசிட்டில் ஹச் வரக்கூடாதுன்னா இது ஹச் இது எஃப். ஸோ இதில் பேலன்ஸ் இருக்க லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ, அதை இங்கே போட்டுருங்க. இதில் பேலன்ஸ் இருக்க லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஐ, அதை இங்கே போட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சா சிம்பிள் சம் தான் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து இது நீங்களே சால்வ் பண்ணிடலாம் மக்களே. இன்இக்வாலிட்டி சிம்பிளை, அதாவது இந்த சிம்பிளை வந்து இன்இக்வாலிட்டி சிம்பிளாக மாற்றி டைரெக்டாக சால்வ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் அந்த டைப்பு தான். பட் 3 கன்க்ளூஷன் சேர்த்து மெயின்ஸ் லெவல் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அன்னோன் பர்சன் 2 ஃபிளாட் சம். ஆஹா புதுசாக இருக்கே. ஸோ அன்னோன் பர்சன் 2 ஃபிளாட் சம். ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். ஃபிளாட் 2ஓட 2 ஃபிளாட்ஸ் வெஸ்ட் டு ஈஸ்டில் இருக்காங்க. அதாவது பாருங்கள் நான் போடுறேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளோருன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. மொத்தம் எத்தனை ஃப்ளோருன்னு தெரியாது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2 இருக்குன்னு தெரியும் சரிங்களா. ஃப்ளோர்ஸ் ஆஃப் பில்டிங் வாஸ் லோயர் மோஸ்ட் நம்பர் 1 2 ஸோ டில் டாப் மோஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டாங்க சரிங்களா. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி லிவ்ஸ் ஆன் த 4th ஃப்ளோருன்னு இருக்கேன். ஸோ 1 2 3 4. ஸோ 4th ஃப்ளோரில் ஜி சொல்லிட்டானா. அடுத்து என்ன சொல்கிறேன், 4th ஃப்ளோருன்னு சொல்லிட்டான். டபிள்யூவோட சவுத் ஈஸ்டில் வந்து கேவோட இமிடியட்லி பிலோவில் டபிள்யூ. கே பிரைம் நம்பர் ஃப்ளோர். ஜி லிவ்ஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் டபிள்யூ. ஓகே, அதை என்ன சொல்லியிருக்கேன்னா டபிள்யூவோட சவுத் ஈஸ்ட்னு சொல்லும் போதே ஜி வந்து ஃப்ளாட் 2ல் தான் இருப்பான்னு நமக்கு தெரிஞ்சு. அப்போ கண்டிப்பாக ஒரு நிமிஷம் இருங்க, F1 F2ன்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ ஃப்ளோர் போக போகுதுன்னு நமக்கு தெரியலை, குத்து மதிப்பாக போடுவோம் சரியா. ஜி பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூவோட சவுத் ஈஸ்டில் தான் இருக்கணும்னு இருக்கான். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ். நல்லா இப்போ உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி வருது, நான் எடுக்கிறேன் கவனிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். F1 F2, இன்னொரு F1 F2, இன்னொரு F1 F2, இன்னொரு F1 F2. ஏன் இந்த பாசிபிலிட்டி இவ்வளோ போகிறேன்றது உங்களுக்கு இப்போ நான் சால்வ் பண்ணும் போது புரியும். என்ன அப்படின்னா இப்போ ஃப்ளாட் 4ல் ஜி இருக்கான்னு சொல்லிட்டாங்களா சரியா. இவங்க என்ன சொல்கிறாங்க, டபிள்யூவோட சவுத் ஈஸ்டில் ஜின்னு இருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5th ஃப்ளோர் போட்டு இங்கே டபிள்யூ இருந்து ஜி இருக்கலாம் சரியா. இந்த பாசிபிலிட்டி படி பார்த்தோம்னா இங்கே ஜி இருந்து இங்கே டபிள்யூ இருக்கலாம் 6th ஃப்ளோரில் சரிங்களா. இந்த பாசிபிலிட்டிக்கு போனோம்னா இங்கே ஜி இருந்து இங்கே டபிள்யூ இருக்கலாம் 7th ஃப்ளோரில் சரியா. இந்த பாசிபிலிட்டிக்கு போனோம்னா இங்கே ஜி இருந்து 8th ஃப்ளோரில் டபிள்யூ இருக்கலாம். என்ன சார் இவ்வளோ போகிறீங்க புரியலேன்னு நினச்சிங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், நாட் மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ். அதாவது டபிள்யூக்கும் ஜிக்கும் நடுவில் 3க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ 3 ஃப்ளோர் இன்பிட்வீனில் இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டபிள்யூவோட சவுத் ஈஸ்டில் ஜி இருக்கணும். போட்டாச்சா. டபிள்யூ லிவ்ஸ் இமிடியட்லி கே ஃபிளாட். கேக்கு இமிடியட்லி கேவோட இமிடியட் டபிள்யூ பிலோவில். ஸோ இங்கே கே, இங்கே கே, இங்கே கே, இங்கே கே போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹச் லிவ்ஸ் 5 ஃபிளாட் பிலோ கே, லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர் வித் ஒய்.
ஹச்சும் ஜியும் நாட் லிவிங் இன் அட்ஜசன்ட் ஃப்ளோர். சரியா? இப்போ இதை வச்சு நான் என்ன செய்கிறேன்னா கேக்கு பிலோவில் 5 ஃப்ளாட்டில் அச்சு போடுறேன். கேக்கு பிலோவில் 5 ஃப்ளாட்டில் அச்சு போடுறேன்னா கேக்கு 1 2 3 4 5. சரியா? இங்கே ஹச்சும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஃப்ளோருன்றான். ஸோ ஒய் இதில் 1 2 3 4 5 எனக்கு இங்கே ஹச்சு இங்கே ஒய். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே தான் ஹச் ஒய் போடுற மாதிரி இருக்கும். ஜிக்கு அட்ஜசன்ட் ஃப்ளோரில் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், ஹச் வரக்கூடாதுன்னு இருக்கான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதுலேயும் கேக்கு 1 2 3 4 5 இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஹச் போட்டிங்கன்னா ஒய் போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல். கிளியரா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் லிவ்ஸ் ஆன் த ப்ரைம் நம்பர் ஃப்ளோர். சொல்கிறாங்க எஃப் lives on the prime number floor, lives 4 floor below E, Xோட immediate northwest E. F lives on any floor below W. அதாவது Wக்கு பிலோவில் வந்து F எங்கனாலும் இருக்கலான்ட்டான். ஆனால் எனக்கு இங்கே நிறையா க்ளூ கொடுத்துருக்கேன். F ப்ரைம் நம்பர் ஃப்ளோராக இருக்கணும் அப்படின்னா F கண்டிப்பாக 2 அல்லது 3 தான் இருக்க முடியும். F பார்த்தீங்கன்னா வந்து 2 அல்லது 3வது ஃப்ளோரில் தான் இருக்க முடியும். எப்படி இருக்கணும்னா F இருக்கணும் ப்ரைம் நம்பர் ஃப்ளோரில். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா Fக்கு 4 ஃப்ளோர் பிலோவில் E இருக்கணும். எக்ஸோட நார்த் வெஸ்ட் ஈயா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் நான் F இங்கே எடுத்தாலோ இங்கே எடுத்தாலோ இங்கே எடுக்கலாமே F. சரியா? Fக்கு ஒரு நிமிஷம் F lives on the prime number floor, lives 4 floor below E னா F இங்கே இருக்கானா 1 2 3 4ஆவதுல இங்கே E போடலாம். சரிங்களா? 4ஆவதுல இங்கே E போடலாம். சரியா? ப்ரைம் நம்பர் ஃப்ளோரு F இங்கே எடுத்திருக்கேன். சரியா? என்ன சொல்கிறான், F lives on the any floor below W. ஓகே, lives in the same flat of X. ஸோ எக்ஸும் எஃப்பும் சேம் ஃப்ளாட்னாலே F2ல தான் வரணும். ஏன்னா எக்ஸோட நார்த் வெஸ்ட்னு சொல்லியிருக்கனால தான் எக்ஸும் எஃப் நான் இங்கே எடுத்தேன். நீங்கள் கேட்கலாம் சார் எஃப் ஏன் இங்கே எடுக்கல F1ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் எடுக்கணும். ஏன்னா எக்ஸ் இங்கே வரணும். ஸோ எக்ஸ் இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாசிபிள் வந்தோம்னா எஃப்ஐ இங்கே எடுக்கலாம். ப்ரைமில் எடுத்து இ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 ஃப்ளோர் பிலோவில் இங்கே இ எடுக்கலாம். 9th ஃப்ளோரில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இ எடுக்கலாம். எக்ஸ் இங்கே இமிடியட் போட்டாச்சு. X and C living on the same floor. Number of person living below C same floor above F. Below C above Fன்றான். இப்போ Fக்கு பிலோவில் 2 இருக்குன்னா Cக்கு அபோவில் 2 இருக்கணும். சரியா? பட் X and C living on the same floorன்றான். இங்கே X C நான் சேம் ஃப்ளோரில் போட முடியுமா? K இருக்கேன், அதனால் போட முடியாது. ஸோ இது கேன்சல். அப்போ எக்ஸும் சியும் சேம் ஃப்ளோர்னா சி எங்கே போட்டுறேன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு த நம்பர் ஆஃப் பிலோ சி இஸ் அபோவ் எஃப்னா சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6 7. அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அபோவில் எவ்வளோ இருக்கணும்? சேம் தானே சொல்லியிருக்கான். நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி இஸ் சேம் அஸ் அபோவ் எஃப். ஸோ சிக்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சிக்கு பிலோவில் சேம் நம்பர் எஃப்க்கு அபோவில் 2 3 4 5 6 7. ஸோ எஃப்க்கு அபோவில் ஸோ என்ன இது இடிக்குது? The number of persons living below C is same as the number of floors above. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்கு பிலோவில் லிவிங் பர்சன், சரிங்களா? சிக்கு பிலோவில் லிவிங் பர்சன் எவ்வளோ சேம் அஸ் த எஃப் அபோவ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
ஒரு என்ன இப்படி இடிக்குது. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம் as the number of floors above F. Floors above F. இது எரர் இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, லைட்டாக குழப்புது மக்களே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். The number of person living below C is same as the number of floor above F. இருங்க ஆன்சரை பார்த்துருவோம் நிமிஷம். எஃப்க்கு அபவில் 1 2 3 4 5 6 ஃப்ளோர் இருக்குது. அப்போ சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6 ஃப்ளோர்னா சிக்கு பிலோவில் இடிக்குதே மக்களை. என்னத்த இது? ஒரே நிமிஷம், இது என்ன இது எரராக இருக்கான்னு தெரில கொஸ்டின். ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி, சிக்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? சிக்கு பிலோவில் 4% இருக்காங்க. சிக்கு பிலோவில் 4%, 1 2 3 4 தான் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 தான் வருது மக்களே. இது மட்டும் உங்களுக்கு பார்த்து நான் தனியாக சால்வ் பண்ணுவா? இதை நான் சரியாக புரிஞ்சுக்கலையா இல்லை ஆன்சர் தெரியா தப்பாக இருக்கான்னு தெரியலையே. என்ன சொல்ல வராங்க? த நம்பர் ஆஃப் ஃப்ளோர் லிவிங் பிலோ சி, நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் எஃப். சரி, அப்படின்னே வச்சுக்குவோம். எஃப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 7 இருக்காங்களே. சிக்கு பிலோவில் 1% 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6. மக்களை இது மட்டும் இடிக்குது மக்கள், என்னன்னு தெரில. ஒரே நிமிஷம், மண்டையை குழப்ப விட்டாங்க நம்மளை. ஒன்று நிமிஷம் இருங்க. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி, இதுக்கு என்ன அர்த்தம்? சிக்கு பிலோவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ சேம் எஃப்க்கு அபோவில் அவ்வளோ ஃப்ளோர் இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே சிக்கு பிலோவில்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7% இருக்காங்க. அப்போ எஃப்க்கு அபோவில் 7 ஃப்ளோரில் இருக்கணும். 1 2 3 4 5 6 ஃப்ளோர் தான் இருக்குது. இடிக்குதே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பியோட சவுத் வெஸ்ட்டில் எஸ்ஸு, என்னுக்கு 2 flat below, not more than 3% between S and P. P who does not live on the same floor along with K. ஸோ இருங்க, நான் சால்வ் பண்ணுறேன். சிக்கு பிலோவில் 1 2 3 4 போகல. ஒரே நிமிஷம் மக்களை. பியோட சவுத் வெஸ்ட்டில் எஸ்ஸு, பி என்னிலேருந்து 2 flat below, எஸ்ஸுக்கும் பிக்கணும் நாட் மோர் தென் 2%. பி டஸ் நாட் வித் கே, கேயோட பி வரக்கூடாதுன்ட்டான். இது ஓகே, இங்கே பி வராது. என்ன மக்களே, நம்மளை இந்த கொஸ்டின் இப்படி ஆட்டி படைக்குது. பியோட சவுத்து வெஸ்ட்டில் எஸ்ஸு, அது பியோட சவுத்து வெஸ்ட்டில் எஸ்ஸு. பி வந்து 2 flat below என்னு, என்னுக்கு 1 flat 2 flat பிலோவில், அதாவது என்னுக்கும் பிக்கு நல்ல ஒரு ஆள் தான் இருக்கணும். நாட் மோர் தென் 3% பிட்வீன் எஸ் அண்ட் பி. ஓகே, பி நாட் சேம் அலாங் வித் கே. ஸோ அப்படி பார்த்தால் என்னத்தை போட்டிருக்காங்க? மைண்டே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க மக்களே. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம்னஸ் அபோவ் எஃப். சிக்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 மேபி. நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்படி அவங்க யோசித்திருக்காங்க என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். எஃப்ஐ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கலாம் மேபி.
பட் ஆனால் அப்படி கவுண்ட் பண்ண முடியாது. எஃப்ஐ தானே கவுண்ட் பண்ணணும். அவனு தானே சிக்கு பிலோவில் இருக்கான். நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம் அஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளோர் அபவ் எஃப். ஸோ சிக்கு பிலோவில் லிவிங் பர்சன்னா லெட்டராக இருக்குது. 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. சிக்கு பிலோவில் லிவிங்காக இருக்கிறது 7 பேர். சரியா? அப்போ எஃப்க்கு அபவ்ல 7 ஃப்ளோர் வரணும். இல்லை ஒருவேளை இவங்க வந்து சிஎஃப்ஐ கம்பேர் பண்ணும் போது எஃப்ஐ எடுக்காமல் விட்டுட்டு சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6ன்னு எடுத்துட்டு எஃப்க்கு அபவ்ல 1 2 3 4 5 6 ஃப்ளோர் போட்டிருக்காங்க. ஆன்சர் கீழ் அப்படிதான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீ ராங்கா என்ன நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் மக்களே. இல்லை நான் எதுவும் தப்பா பார்க்குறேனா அப்படின்னு எனக்கு தெரில. நான் எதுவும் தப்பா பார்க்குறேனான்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி 1 3 4 5 6 இஸ் சேம் அஸ் அபவ் எஃப். தட் மீன்ஸ் total of சிக்கு பிலோவில் இருக்குன்னா எஃப்க்கு அபவ்ல ஏதோ இடிக்குது மக்களே. எனக்கு இது என்னன்னு தெரில. இது மட்டும் நான் பார்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது இந்த சம் மட்டும். எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. நான் தான் சொல்கிறேன்ல, இப்படி வேணா பண்ணியிருப்பாங்க. சிக்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ சேர்க்காம 1 2 3 4 5 6 பர்சன்ட் எடுத்துட்டு எஃப்க்கு அபவ்ல 1 2 3 4 5 6 ஃப்ளோர் போட்டிருக்கலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது. எஃப்ஐ தான் சேர்க்கணும். நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 ஃப்ளோர் வந்துரும்ல. இதில் 10 இங்கே 11. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கா, என்னுக்கும் பிக்கும் உள்ள ஒரு ஆள். அப்படி பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே இதிலலாம் என்னன்னு பி போட முடியாது. ஏன்னா பிக்கு அப்புறம் எஸ் வரணும். ஸோ இங்கே என்னெல்லாம் போட முடியாது. ஸோ விட்டு விட்டு போனோம்னா என்ன இங்கே எடுக்கலாம், பி இங்கே போடலாம். சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பி கேயோட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன இங்கே எடுத்து பி இங்கே போட முடியாது. ஸோ என்ன இங்கே எடுத்து சரியா பி இங்கே போடுறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், நாட் மோர் தென் 3% பிட்வீன் எஸ் அண்ட் பின்னு இருக்கான். ஸோ பிக்கு எஸ்க்குன்னு நாட் மோர் தென் 3ன்னு இருக்கான். அப்போ பியோட அதாவது இந்த பார்த்தோம்ல பியோட சவுத் வெஸ்ட்டில் எஸ்ன்னு. அப்போ இங்கே எஸ் எடுக்கலாமா? 3க்கு மேலே போகக்கூடாது. அப்போ எஸ் எஃப்பும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எனக்கு இடிக்கிறதே இந்த சி க்ளூ தான் மக்களே. நீங்கள் யாராவது டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தீங்கன்னா இது என்ன என்னால் புரிஞ்சுக்க முடியலையா, இல்லை நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டா எனக்கு இதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மண்டை காய விடுறாங்களே. சிக்கு பிலோவில் இருக்க பர்சன்ஸ் தான் எஃப்க்கு அபவ் ஃப்ளோரில் இருக்கணும். The number of person lives below C, number of floors above F. ஒருவேளை இப்படி இருக்குமோ, இந்த சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. அப்போ எஃப்க்கு அபவ்ல 7 பேர். 1 2 3 4 5 6. ஐயோ ஐயோ ஐயோ, என்னத்த இவங்க அப்படி பார்த்துருக்காங்க. அதுக்கு அவங்க அப்படிலாம் க்ளூ கொடுத்துருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் தெளிவாக அதை காட்டுறேன் பாருங்கள். அதாவது சிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்களா? எஃப்க்கு அபவ்ல பாருங்க 1 2 3 4 5 6 7 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் அபவ் எஃப்னு இவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது இந்த நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், சிக்கு பிலோவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் எஃப்க்கு அபவ் ஃப்ளோர்ஸ். நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் எஃப், சேம் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் ஃப்ளோர்ஸ் அபவ் எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட் ஆன்சருக்கு. ஸோ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதாவது சிக்கு பிலோவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் எஃப்க்கு அபவ்ல இருக்கணும்ன்றதான் நீங்க சொல்ல வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிக்கு பிலோவில் 7%, அப்போ எஃப்க்கு அபவ்ல 7% இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து எஃப்க்கு அபவ்ல 7%னா 11th ஒரு ஃப்ளோரை போட்டு 11th தான் டாப் ஃப்ளோர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிதான் இங்கே அர்த்தம். ஒருவேளை இவங்க இதை போடாதனால நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ சி சேம் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் த ஃப்ளோர் அபோவ் எஃப். சூப்பர், கரெக்டு தான். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் வச்சு செஞ்சிருச்சு. ஸோ உங்களிருந்து விடைபெறும் உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.